ஸோ இந்த சேனலுக்கு இதுவரை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம். கீழே இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ஸோ வாங்க இன்றைக்கி வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நம்ம வீடியோவில் போயா M1 ஆம்னி டைரக்ஷனல் லாவிலியர் மைக் உடைய அன்பாக்சிங் அண்ட் ரிவ்யூ பற்றி பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். ஸோ பேக்கிங் பற்றி சொல்லணும்னா ஒரு குட்டி கார்ட்போர்ட் பாக்ஸில் பக்காவாக பேக் பண்ணி கொடுத்துருக்காங்க. ரொம்பவே நல்லா இருக்குது. ஓகே, இது ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். ஸோ இந்த கார்ட்போர்ட் பாக்ஸ் ஓப்பன் பண்ணதும் உள்ளே பார்த்தீங்கன்னா நம்ம ப்ராடக்டோடைய பாக்ஸ் இருக்குது. ஸோ அந்த ப்ராடக்டோடைய பாக்ஸில் பார்த்தீங்கன்னா நம்ம மைக்கை பற்றின ஒரு சில டீட்டெயில்ஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க. ஓகே, இந்த பாக்ஸ் ஓப்பன் பண்ணி நம்ம மைக்கை வெளியே எடுப்போம். ஸோ இந்த பாக்ஸ் ஓப்பன் பண்ணோன்னே பார்த்தீங்கன்னா உள்ளே வந்து ஒரு பிளாக் கலர் பவுச் ஒன்று கொடுத்துருக்காங்க. அந்த பவுச்சில் பார்த்தீங்கன்னா போயா பிராண்ட் நேம் கொடுத்துருக்காங்க. அண்ட் கூடவே பார்த்தீங்கன்னா மேனுவல் புக் கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த பவுச்சுக்குள்ளே என்னென்ன இருக்குன்ட்டு பார்ப்போம். ஸோ இதுதான் நம்ம மைக். ஸோ போயா M1 ஆம்னி டைரக்ஷனல் மைக். தென் கூடவே வந்து கிளிப்ஸ் அண்ட் விண்ட்ஸ்க்ரீன்லாம் கொடுத்துருக்காங்க. அண்ட் வேறு என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு பட்டன் சில் ஒன்று கொடுத்துருக்காங்க. ஸோ இது எதுக்குன்ட்டு பின்னாடி பார்ப்போம். ஸோ இந்த மைக்கு கூட வர ஆக்சசரிஸ் பார்த்தீங்கன்னா ஒரு காலர் கிளிப் ஒன்று கொடுத்துருக்காங்க. 1/4 ஜாக் ஒன்று கொடுத்துருக்காங்க. அண்ட் ஃபார்ம் விண்ட்ஸ்க்ரீன் ஒன்று கொடுத்துருக்காங்க. ஸோ இதுதான் நம்ம கிளிப். அண்ட் இதுதான் அந்த ஃபார்ம் விண்ட்ஸ்க்ரீன். தென் 1/4 இந்த ஜாக் கொடுத்துருக்காங்க. தென் மைக்கு பார்த்தீங்கன்னா இதோடைய பில்ட் குவாலிட்டி அண்ட் ஃபினிஷிங் பார்த்தீங்கன்னா ரொம்பவே சூப்பராக இருக்குது. இந்த ப்ரைஸ் ரேஞ்சுக்கு ரொம்பவே ஒர்த்துனே சொல்லலாம். அண்ட் இதில் பார்த்தீங்கன்னா 2 மோட்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸ்மார்ட் ஃபோன்லேயும் கனெக்ட் பண்ணிக்கலாம் அண்ட் DSLRல கனெக்ட் பண்ணிக்கிற மாதிரி 2 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க, ஆன் அண்ட் ஆஃப். ஸோ நம்ம அந்த பட்டன் செல்லை வந்து இதில் தான் நம்ம கனெக்ட் பண்ணணும். தென் ஒயர் பார்த்தீங்கன்னா நமக்கு 20 மீட்டர்ஸ் வரைக்கும் கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் லாங் டிஸ்டன்ஸில் வச்சு கூட நீங்கள் பேசலாம். ஓகே, இப்போ மைக்கை நம்ம செட் பண்ணுவோம். ஃபஸ்ட்டு வந்து ஃபோம் விண்ட்ஸ்க்ரீன் வந்து நம்ம கனெக்ட் பண்ணோம். ஃபஸ்ட் டைம் வந்து இந்த ஃபார்ம் விண்ட்ஸ்க்ரீன் வந்து கனெக்ட் பண்ணுறப்ப வந்து கொஞ்சம் டஃப்பாகவே இருக்கும். ஏன்னா ஃபஸ்ட் டைம் இன்செர்ட் பண்ணுறதுனால வந்து இதோடைய ஹோல் பார்த்திங்கன்னா கொஞ்சம் சின்னதாகவே இருக்கும். தென் காலர் கிளிப்பை வந்து நம்ம இன்செர்ட் பண்ணிக்கலாம். அண்ட் இது பார்த்திங்கன்னா இந்த 1/4 இன்ச் ஜாக். இது பார்த்திங்கன்னா ஆம்ப்ளிஃபையரில் கனெக்ட் பண்ணேன். தென் ஸோ அடுத்து பார்த்திங்கன்னா அந்த பட்டன் செல், அந்த LR44 மாடல் செல் வந்து நம்ம இதில் இன்செர்ட் பண்ணிக்கலாம். ஸோ இதை பார்த்தீங்கன்னா இப்படி தான் ஓப்பன் பண்ணணும். இதில் அந்த பட்டன் செல்லை வந்து இன்செர்ட் பண்ணுறப்போ கொஞ்சம் கேர்ஃபுல்லாகவே இருக்கணும். ஏன்னா இதோடைய பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ் சைடு வந்து கரெக்டாக நீங்கள் இன்செர்ட் பண்ணால் மட்டும்தான் இது வந்து ஒர்க் ஆகும். ஸோ இந்த பட்டன் செல் எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா உங்கள் மைக்கை வந்து DSLRல டேரெக்டாக கனெக்ட் பண்ணி லைவாக பேசணும்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த பேட்டரியை வந்து நம்ம கனெக்ட் பண்ணி அந்த மோடை வந்து DSLR மோடுக்கு சேஞ்ச் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ மற்றபடி நீங்கள் நார்மல் யூஸுக்கு ஸ்மார்ட் ஃபோனில் கனெக்ட் பண்ணியோ இல்லை லேப்பில் கனெக்ட் பண்ணி யூஸ் பண்ணணும்னா நீங்கள் வந்து அந்த மோடை வந்து ஆஃப் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ DSLR மோடில் வந்து நீங்கள் யூஸ் பண்ணுறப்ப மட்டும்தான் இந்த பட்டன் செல் வந்து உங்களுக்கு யூஸ் ஆகும். நார்மலாக உங்கள் ஸ்மார்ட் ஃபோன்லேயோ இல்லை லேப்பில் கனெக்ட் பண்ணி யூஸ் பண்ணுறதுக்கு இந்த பட்டன் செல் யூஸ் ஆகாது. நீங்கள் கனெக்ட் பண்ணாமலே யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மைக்கோடைய செட்டப் பார்த்தீங்கன்னா முடிஞ்சிருச்சு. நெக்ஸ்ட்டு இந்த மைக்கை என்னுடைய லேப்பில் டேரெக்டாக கனெக்ட் பண்ணி வாய்ஸ் டெஸ்ட் எடுக்கலாம். வாங்க. இப்போ நான் பேசிக்கிறது பார்த்தீங்கன்னா போயா M1 ஆம்னி டைரக்ஷனல் மைக்கில் தான் பேசிக்கிட்டு இருக்கேன். அண்ட் என்னோடய வாய்ஸ் கிளாரிட்டி எந்த அளவுக்கு இருக்குன்ட்டு நீங்கள் கேட்டுக்கிட்டு இருக்கீங்க. அண்ட் நாய்ஸ் கேன்சலேஷன் எந்த அளவுக்கு இருக்குன்ட்டு பார்ப்போம். ஸோ 3 to 5 செகண்ட்ஸ் நான் பேசாமல் இருக்கேன். அப்போ என்னுடைய பேக்ரவுண்ட் நாய்ஸ் எந்த அளவுக்கு இது பிக்கப் பண்ணுதுன்னு பார்க்கலாம். ஸோ பார்த்தீங்கன்னா தெரியும், நாய்ஸ் அந்தளவுக்கு இல்லை. ஸோ நாய்ஸே இல்லைன்னு தான் சொல்லணும். பட் மைன்யூட் நாய்ஸ் இருக்குது. அந்த நாய்ஸும் உங்களுக்கு வரக்கூடாதுன்னு நீங்கள் நினச்சிங்கன்னா சில ஆடியோ சாஃப்ட்வேர்ஸ் யூஸ் பண்ணி நீங்கள் அதை ரெடியூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நீங்கள் கேட்டுக்கிட்டு இருக்க ஆடியோ பார்த்தீங்கன்னா எடிட் பண்ணாத ஒரு ரா ஆடியோ தான்.
எந்த ஒரு சாஃப்ட்வேரும் டீநாய்ஸர் அந்த நாய்ஸ் ரிடக்ஷன் அந்த மாதிரி எஃபெக்ட் யூஸ் பண்ணாமல் டேரெக்டாக என்னுடைய மைக்கை லேப்பில் கனெக்ட் பண்ணி அப்படியே ராவாக ரெக்கார்ட் பண்ணிக்கிட்டு இருக்கேன் லைவாகவே. ஸோ அந்த ஆடியோ தான் நீங்கள் கேட்டுக்கிட்டு இருக்கீங்க. இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா நான் யூஸ் பண்ண மைக் பார்த்தீங்கன்னா பாட் 225 ஹெட்ஃபோனுடைய மைக்கில் தான் நான் பேசிக்கிட்டு இருப்பேன். அதில் பார்த்தீங்கன்னா நாய்ஸ் நிறையா வரும். நான் வந்து நாய்ஸ் ரிடக்ஷன் பண்ணி தான் வீடியோவில் ஆட் பண்ணுவேன். பட் இந்த மைக்கை பொறுத்த வரைக்கும் நான் டேரெக்டாகவே என்னுடைய வாய்ஸ் ரெக்கார்ட் பண்ணி டேரெக்டாகவே நான் வீடியோவில் ஃபீட் பண்ணிப்பேன். ஸோ நாய்ஸ் பார்த்தீங்கன்னா சுத்தமாகவே இல்லை, ரொம்ப மைன்யூட்டாக தான் இருக்குது. அந்த மைன்யூட் நாய்ஸும் உங்களுக்கு வேணான்னா நீங்கள் சாஃப்ட்வேர் யூஸ் பண்ணி நீங்கள் ரெடியூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நான் பேசிக்கிட்டு இருக்குது பார்த்தீங்கன்னா பாட் 225 ஹெட்ஃபோனில் இருக்க மைக்கில் தான் பேசிக்கிட்டு இருக்கேன். அண்ட் இதில் என்னுடைய வாய்ஸ் கிளாரிட்டி எந்த அளவுக்கு இருக்குன்ட்டு நீங்கள் கேளுங்க. அண்ட் இதுக்கு முன்னாடி நான் பேசின அந்த போயா M1 ஆம்னிடெக்ஷன் மைக்லேயும் அந்த வாய்ஸ் கிளாரிட்டியும் இந்த வாய்ஸ் கிளாரிட்டியும் ரெண்டுமே டிஃப்ரென்ஸ் பண்ணி நீங்கள் பார்த்துக்கோங்க. அண்ட் இதில் நாய்ஸ் கேன்சலேஷன் எந்த அளவுக்கு இருக்குன்ட்டு பார்ப்போம். ஸோ 3 to 5 செகண்ட்ஸ் நான் வந்து சைலண்ட்டாக இருக்கேன். பேக்ரவுண்ட் நாய்ஸ் எந்த அளவுக்கு பிக்கப் பண்ணுதுன்ட்டு பார்க்கலாம். ஸோ பார்த்தீங்கன்னா தெரியும், நீங்கள் ஹெட்ஃபோனை போட்டு இந்த ஆடியோவை கேட்டிங்கன்னா பேக்ரவுண்டில் அந்த மைன்யூட் நாய்ஸ் எல்லாம் வந்து உங்களுக்கு தெளிவாக கேட்கும். அந்த மைக்குக்கும் இந்த மைக்குக்கும் என்ன டிஃப்ரென்ஸ்னு நீங்கள் ஆடியோ கேட்டாலே தெரிஞ்சிடும். ஸோ இப்போ நான் மறுபடியும் மைக் சேஞ்ச் பண்ணிட்டேன். இப்போ நான் பேசிக்கிட்டு இருக்கிறது போயா M1 ஆம்னிடெக்ஷனில் மைக்கில் பேசிக்கிட்டு இருக்கேன். அண்ட் இதுக்கு முன்னாடி பேசின அந்த பாட் 225 ஹெட்ஃபோனுடைய அன்பாக்சிங் ரிவ்யூ ஆல்ரெடி நம்ம இந்த சேனலில் போட்டிருக்கோம். அதை பார்க்காதவங்க கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன், அதை கிளிக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஸோ இந்த போயா M1 மைக் பார்த்தீங்கன்னா நான் அமேசானில் ஆர்டர் பண்ணி வாங்கினது. ஸோ இதோடைய ப்ரைஸ் ரேஞ்சுக்கு பார்த்தீங்கன்னா 1250 ரேஞ்சில் இருக்குது. அண்ட் இதோட ஃபீச்சர்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா கிளிப் ஆன் மைக் ஃபார் ஸ்மார்ட் ஃபோன், DSLR கேம்கார்டர்ஸ், ஆடியோ ரெக்கார்டர்ஸ், PC எக்ஸெட்ரா, ஆம்னி டைரக்ஷனல் கண்டென்சர் மைக்ரோஃபோன், ஹை குவாலிட்டி கண்டென்சர் இஸ் ஐடியல் ஃபார் வீடியோ யூஸ், லோ ஹேண்ட்லிங் நாய்ஸ். இந்த மைக் பார்த்தீங்கன்னா யார் யாருக்கெல்லாம் அதிகமாக யூஸ் ஆகும்னு பார்த்தீங்கன்னா யூடியூப் சேனல் வச்சுருக்கவங்களுக்கு, ஆங்கரிங் பண்ணுறவங்களுக்கு அண்ட் ப்ரெசன்டேஷன் பண்ணுறவங்களுக்கு, இவங்களுக்கு எல்லாருக்குமே இந்த மைக் ரொம்பவே நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் லோ பட்ஜெட்டில் ஒரு ப்ரொஃபஷ்னல் லுக்கில் இருக்க ஒரு மைக்ரோஃபோன் வாங்கணும்னு நினச்சிங்கன்னா இந்த மைக்கை நீங்கள் தாராளமாக வாங்கலாம். அண்ட் இந்த மைக்கை நீங்கள் வாங்கணும்னு நினச்சிங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன், அதை கிளிக் பண்ணி வாங்கிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் சந்திப்போம்.